ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கிருஷ்ணன் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா மைசூர் பாக்கோட வரலாறு பார்க்க போகிறோம். ஆமாங்க கைஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் மைசூர் பாக் பார்க்க போகிறோம். ஸ்வீட்ஸில் நம்ம ஞாபகம் வச்சாலே முதல்ல நமக்கு மைண்டில் வர்றது என்னென்னா மைசூர் பாக் தான் வரும். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட் அண்ட் டேஸ்டியாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மைசூர் பாக் மட்டும்தான். மைசூர் பாக் பற்றி பல பேருக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். சரி வாங்க அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மைசூர் பாக் வந்து முதல்ல எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மைசூரில் வந்து மைசூர் பேலஸில் கண்டுபிடிக்கப்பட்டது. ராஜாக்கள் வந்து விரும்பி சாப்பிடப்பட்டது இந்த மைசூர் பாக் ஸ்வீட்டு. அதனால் இந்த ஸ்வீட் வந்து மைசூருக்கே ஒரு ஃபேவரட்டான ஒரு ட்ரேட்மார்க்காகவே ஆயிடுச்சு. மைசூர் பாக்குன்ற இந்த ஸ்வீட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க மைசூரில். அங்கேருந்து இப்போ உலகம் முழுக்க பரவி இருக்கு இந்த மைசூர் பாக்குன்ற ஸ்வீட்டு. இது வந்து உருவாக்கி 70 வருஷம் ஆகுது. மைசூர் பாக்குன்ற ஸ்வீட் வந்து மைசூரில் உருவாகி 70 வருஷம் ஆகுது. 70 வருஷத்துக்கு மேலேயே ஆகுதுன்னே சொல்லலாம். இன்னமும் இந்த உருவாக்குனவங்களோட கடை வந்து மைசூரில் இருக்குது. அந்த கடை பேர் என்னன்னா குரு ஸ்வீட்ஸ். குரு ஸ்வீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த கடை பேர். இன்னமும் மைசூரில் தான் இருக்குன்றதும் சொல்கிறாங்க. சரி வாங்க மைசூர் பாக் பற்றி இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சரி, இப்போது மைசூர் பாக்கு எப்படி பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். அந்த காரணத்தையும் இங்கே மைசூர் பேலஸில் ராஜா சொல்கிறாரு, இது மாதிரி அவரோட குக்கு, அதாவது அவங்க அரண்மனையோட சமையல்காரர், தலைமை சமையல்காரர்கிட்ட சொல்கிறாரு. அவரோட பேர் என்னென்னா, அந்த சமையல்காரரோட பேர் என்ன, கக்கசூர மடப்பா. அவரோட பேர் என்னென்னா கக்கசூர மடப்பா. இது மாதிரி சொல்கிறாரு, இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கணும்ன்ட்டு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா பாக்குன்னு பேர் வைக்கிறாரு. பாக்கு முன்னாடி இவங்க ஊரான மைசூரையும் சேர்த்து மைசூர் பாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பாக்குக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஊரில் சொல்கிற வெத்தலை பாக்கு அந்த பாக்கு இல்லை. பாக்கு இந்த வேர்டு வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டதுன்னா நலப்பக்கான்ற ஒரு வேர்டு. அது வந்து கன்னட வார்த்தை. அதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த சக்கரை தண்ணி சுகர் சிரப்பு செய்கிறவங்களோட பேரை வந்து நலப்பக்கான்னு கூப்பிடுவாங்க. அதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது தான் இந்த பாக்குன்ற வேர்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைசூர் பாக்குன்னு பேர் வச்சுட்டாங்க இந்த ஸ்வீட்டுக்கு. அதுலேருந்து மைசூர் முழுக்க மைசூர் பாக்குன்னு பரவப்பட்டுச்சு. அதுலேருந்து உலகம் முழுக்க மைசூர் பாக்குன்னு பரவப்பட்டுச்சு. சரி, இந்த மைசூர் பாக்கு எப்படி உருவாச்சுன்ட்டு அதோட உண்மை கதையை பார்ப்போம். மைசூரில் வந்து அந்த ராஜாவோட பேர் என்னென்னா 4ஆம் கிருஷ்ணராஜ வாதியார். அவரோட பேர் என்னென்னா 4ஆம் கிருஷ்ணராஜ வாரியார். இங்கிலீஷில் சொல்ல போனால் கிருஷ்ணராஜ வாதியார் 4ன்னு சொல்லலாம். அவர் வந்து உணவு பிரியர், ரொம்பவே ஒரு விசேஷமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவார். அவர் உணவு பிரியர் வந்து ஒரு நாள் அவங்க வந்து லஞ்சு சாப்பிட உட்காரக்குள்ள எல்லா சாப்பாடுமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்வீட்ஸ் எதுவுமே இல்லைன்னொன்னே தலைமை சமையல்காரர் அவர்கிட்ட கேட்குறாரு, மடப்பாட்ட கேட்குறாரு, இது மாதிரி ஏதாச்சும் ஸ்வீட்டு செஞ்சு எடுத்துருவாங்கன்ட்டு. அப்போ வந்து ஒரு மடப்பா வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு கலவையை ரெடி பண்ணுறாரு. அந்த கலவையில் என்னென்ன இருக்குன்னா, இது பருப்பு அரைச்ச மாவு, நெய், சர்க்கரை தண்ணி, மூணுத்தையும் கலந்து உடனடியாக ஏதாச்சும் செஞ்சாங்கணுமேன்ட்டு செஞ்சு தராரு. அதை ருசித்த ராஜாவும் நல்லா இருக்கே, இதுக்கு பேர் என்னன்ட்டு கேட்குறாரு மடப்பாட்ட. அவர் வந்து உடனே யோசித்தோடனே பேர் வைக்கிறாரு மைசூர் பாக்குன்ட்டு. அந்த பேருமே அந்த ராஜாவுக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அதனால் சொல்கிறாரு மடப்பாவை வந்து, நீ கோட்டை வாசல் முன்னாடி ஒரு கடை வச்சுக்க, ரொம்ப பிரபலமாயிடும்ன்ட்டு சொல்கிறாரு. அந்த கடை தான் குரு ஸ்வீட்ஸுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். அந்த கடை தான் அது. அதுக்கப்புறம் வந்து சவுத் இந்தியா முழுக்க ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க இந்த ஸ்வீட்டு. அதனால் இதுக்கு வந்து ஒரு பட்டமும் வச்சாங்க. அதாவது கிங்ஸ் ஆஃப் ஸ்வீட் அப்படின்னு பட்டம் வச்சாங்க. அதாவது ஸ்வீட்டுகளின் ராஜான்னு, இனிப்புகளின் ராஜான்னு பேர் வச்சுட்டாங்க அதுக்கு டைட்டிலு. சரி, இதுக்கப்புறமும் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து நிறைய இடத்துல பரவ காரணம் எதனால்னா, நிறையா பேர் வந்து இதை மேக் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க. அதோட ஸ்வீட்டு காரணத்தினால சின்ன சின்ன பொட்டி கடையிலேருந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வரைக்குமே விற்க ஆரம்பித்தாங்க. எல்லோரும் பார்த்து ரசிக்கணுன்ற விதத்தில் அந்த கண்ணாடி ஜாரெல்லாம் போட்டு விற்க ஆரம்பித்தாங்க. ஈவந்தோ கல்யாண ஃபங்க்ஷனில் கூட சைடில் ஸ்வீட்டு கேக்குள்ளே மைசூர் பாக்கையும் விற்க ஆரம்பித்தாங்க.
உலகத்தில் எவ்வளோ தான் ஸ்வீட்ஸ்னாலும் இந்த மைசூர் பாக்கோட அழகையும் இந்த டேஸ்ட்டையும் எந்த ஸ்வீட்டாலையும் அடிச்சிக்க முடியாதுன்னே சொல்லிக்கலாம். அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஸ்வீட் இது. ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். வாயில் போட்டோன்னே கரையறக்கூடிய ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத மாதிரி எப்படி அந்த மாதிரி அப்படின்ற ஒரு ஸ்வீட்டுன்னே சொல்லலாம் இந்த மைசூர் பாக்கு. சரி, ஓகே கைஸ், இன்றைக்கி மைசூர் பாக்கோட ஹிஸ்ட்ரி முடிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு ஃபுட்டோட ஹிஸ்ட்ரி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கியூரியஸ் டுவர்ட் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டுட்டு ஆல்ரா ஆப்ஷன் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு தாங்க. உங்களுக்கு அடுத்து என்ன ஃபுட்டோட ஹிஸ்ட்ரி வேணுமோ அதை கமெண்ட்டில் போடுங்க. நானுமே வர வீடியோஸில் வந்து போடுறேன். ஓகே, பை கைஸ்.